அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொடுத்துருக்கூடிய நியூ சிலபஸில் தமிழில் இருக்கக்கூடிய 100 வினாக்களுக்கு கம்ப்ளீட்டாக ப்ளூ பிரிண்ட் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட தலைப்புகள் எல்லாமே தனித்தனியாக பிரித்து ஒரு 150 சின்ன சின்ன டாப்பிக்காக, சரிங்களா, 150 டாபிக். இந்த டாபிக் மட்டும் படிச்சிட்டினா போதும், கண்டிப்பாக தமிழில் 95 வினாக்களுக்கு மேலே நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ தமிழுக்கான சிலபஸ் வந்து அவங்களே ரொம்பவே கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி நம்ம தனித்தனியாக பிரித்து படிக்கலாம் அப்படின்ற கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த வீடியோவை போர்டு வீடியோ தான் உங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன், பட் டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, சரிங்களா. அந்த வீடியோ மார்னிங் ஒரு 5 to 6 மணிக்குள்ளே அந்த டைம் பீரியடுக்குள்ளே உங்களுக்கு ஷெடியூல் பண்ணுறேன். பட் இப்போ நான் பண்ணக்கூடியது ஒரு 3 o'clock வீடியோ பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா. அதனால் வாய்ஸில் ஏதாவது குளறுபடிகள் இருந்தால் மன்னிக்கவும், ஏதாவது கமெண்டில் தான் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். தமிழில் இப்போ இருக்கக்கூடிய நியூ சிலபஸில் எனக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், சரிங்களா. இந்த ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் என்னென்னலாம் இருக்குது, இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து படிக்கணும் அப்படின்றது கிளியராக உங்களுக்கு தெரியும், சரிங்களா. அவங்க கொடுத்துக்கூடிய சிலபஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது, என்னன்னு தெரில அப்படின்றவங்க இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த பிடிஎஃப் வீடியோக்கு கீழே கொடுக்குறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் பிடிஎஃப் அப்டேட் பண்ணுறேன், மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டு பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த பிடிஎஃபை நமக்கு புதுசாக இருக்கக்கூடிய சிலபஸ் பேஸ் பண்ணி தான் அந்த பிடிஎஃபை ரெடி பண்ணியிருக்கேன், சரிங்களா. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது. ஏதாவது ஸ்கிப் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். அதாவது ஏதாவது ஒரு தலைப்பில் நம்ம விட்டுறலாம் அப்படின்லாம் நீங்கள் எதுவுமே விட வேண்டாம். ஏன்னா தமிழில் 100 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா. கொடுத்துருக்கூடியதில் எனக்கு எதாவது தெரியாமல் இருக்குது, அதனால் படிக்காமல் இருக்கலாம் அப்படின்லாம் எதுவுமே விடக்கூடாது. 100 கொஷினுக்கு நமக்கு என்னென்ன படிக்க முடியுமோ அது எல்லாமே கவர் பண்ணி படிக்கிறது தான் நம்முடைய ஃபஸ்ட்டு கோலாக இருக்கணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா. அடுத்து இப்போ அவங்க கொடுத்துருக்கூடியது என்னது, இலக்கணத்தில் 25 கேள்விகள், அப்புறம் சொல்லகராதில் 15 கேள்விகள், எழுதும் திறன் அப்படின்னு சொல்லி ஒரு 15 கேள்விகள் கொடுத்துருப்பாங்க, கலைச்சொற்களில் 10 கேள்விகள், வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனில் 15 கேள்விகள், சரிங்களா. அதே போல் எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி 15 கேள்விகள் கொடுத்துருப்பாங்க. கடைசியாக இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோண்டும், இதில் 15 கேள்விகள். ஸோ முன்னாடி நம்ம பழைய சிலபஸ் புதிய சிலபஸ் அதெல்லாம் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இப்போ என்ன இருக்கோ அதை மட்டும் நான் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ 100 வினாக்கள் டோட்டலாக இப்போ கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இதில் பெரும்பான்மையான தகவல்கள் எல்லாமே இலக்கணம் சார்ந்து நம்ம ஈஸியாக படிக்கக்கூடிய டாபிக் தான் இருக்குது. கண்டென்ட்டாக நீங்கள் எங்கே படிப்பீங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், இங்கே மட்டும்தான் கண்டென்ட்டாக நீங்கள் படிப்பீங்க. மீதி எல்லாமே பெரும்பாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிறது இலக்கணம் சார்ந்தது, மொழித்திறன் சார்ந்தது, புக் பேக்கில் நீங்கள் படிக்கக்கூடியது இந்த மாதிரி தான் இருக்க போகுது, சரிங்களா. மொழித்திறன் நம்ம என்ன படிப்போமோ அது மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ பெரும்பான்மையான தகவல்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சிலபஸ் கூடிய நிறைய தகவல்களை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்புலேயும் நியூ புக்கும், அதே போல் ஓல்டு புக்கில் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்புடைய பழைய புக்கும், சரிங்களா. நியூ புக்கு, ஓல்டு புக்கு. நியூ புக்குன்னு பார்க்கும்போது 6th to 12th இந்த டாப்பிக்லாம், இந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்குது. இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். சொல்பொருள்லாம் நீங்கள் 6லேருந்து 12 வரையும் படிக்கணும். கம்ப்ளீட்டாக 6லேருந்து 10 வரையும் நல்லா படிச்சுட்டு 11th 12th இதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். எதிர்ச்சொல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் படிக்கணும், எப்படிலாம் படிக்கணும் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட்டுக்கும் வேர் டு ஸ்டடி நான் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு என்னென்ன தலைப்புகள் அப்படின்னு தான் நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா. இந்த தலைப்புகளுக்கு என்ன படிக்கணும் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம்க்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன், சரியா. வினைச்சொல், பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை, இந்த மாதிரி இன்னும் நிறைய டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த டாப்பிக்லாம் நீங்கள் அப்படியே மொத்தமாக எடுத்து படிக்கிறத விட 6th தனியாக, 7th தனியாக, 8th தனியாக, 9th தனியாக, 10th தனியாக இந்த மாதிரி படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு படிக்கிறதுக்கான பேர்டனும் கம்மியாகும். அதே போல் தேர்வு எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் ரிவிஷன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். ஒரே டைம் எடுத்து நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதை விட அப்பப்போ 50, 100 இந்த மாதிரி படிச்சுட்டு வந்துட்டு திரும்பி ரிவிஷன் பண்ணும்போது ஃபஸ்ட் இருந்து, சரியா, அந்த மாதிரி படிச்சிட்டிங்க அப்படின்னா மறக்காமல் இருக்கும். அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, தகுதி தேர்வில் என்ன கேட்டிருக்காங்க, முன்னாடி இந்த மாதிரியான டாப்பிக்கில் ஏற்கனவே நடந்த தேர்வில் என்னென்ன கேட்டிருக்காங்க, இது எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை பேஸ் பண்ணி படிச்சினா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ புக்ஸ் வேணும் அப்படின்றவங்க, தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இல்லை இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, 1000 rupeesக்கு மேலே ஆர்டர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியும் இருக்கும். உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் இருக்கும் ஜிஎஸ்ல. அதே போல்
மேக்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் இருக்கும். நீங்கள் புக்ஸை வாங்கிட்டு ஹார்ட் காப்பியாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு ஆஃபர் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. புக்ஸ் வாங்குறவங்களுக்கு வீடியோ கிளாஸஸ்லேயும் ஆஃபர் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ பேட்சஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டெஸ்ட் பேட்சஸ் வந்து 1400 இருக்கும். வீடியோ கிளாஸஸ் ஆன்லைன் டெஸ்ட் ரெண்டுமே சேர்ந்து 3500 இருக்கும். நியூ பேட்ச் நான் சொல்கிறேன். இந்த நியூ பேட்ச்க்கு எல்லாமே இப்போ புதுசாக பிளான் நான் கொடுப்பேன். அந்த பிளான் வந்து உங்களுக்கு சேனல்லேயே அப்டேட் ஆகும். நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கலாம், அந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிங்க. சரிங்களா? இதெல்லாமே நியூ பிளானை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதில் தமிழ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு இப்போ நான் கொடுக்குறேன். யூடியூப் ஃபாலோ பண்ணி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து ஃபாலோ பண்ணி தமிழ் இப்படி தான் நம்ம படிக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க. அதே போல் ஹோம் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா நியூ பேட்ச் வந்து 2300 ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். டேட் எல்லாமே தனித்தனி பேட்ச் அப்டேட் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் கொடுத்துருப்பேன். அந்த டேட்டை பேஸ் பண்ணி தான் நியூ பேட்சஸ் இருக்கும். சரிங்களா? வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட், ஹோம் டெஸ்ட் இது எல்லாமே வேணும்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆப்கான லிங்க் வீடியோக்கு கீழே இருக்குது. டவுட்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இந்த தலைப்புகள் எல்லாமே எப்படி நான் பிரிச்சிருக்கேன், உட்தலைப்புகளாக எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதே பிடிஎஃப்ல இருக்குது. பட் ஒரு டேபிள் மாதிரி உங்களுக்கு நான் போட்டு கொடுத்துருக்கேன். இலக்கணத்தில் கிட்டத்தட்ட 2 பிரிவாக அவங்க கொடுத்துருப்பாங்க. 2 பிரிவு பிரிச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு 11 டாப்பிக்காகவும், அதன் பிறகு இன்னொரு 11 டாபிக், மொத்தமாக 22 டாபிக் இருக்கும். சரியா? ஸோ அந்த 22 டாபிக் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். முதல்ல என்னென்னலாம் இருக்குது, எப்படி நான் பிரிச்சிருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன். இன்னொரு லைவ் வீடியோவில் நான் டீட்டெயில்டாகவும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரியா? ஓகே. இதில் நியூ புக்லேயும் நீங்கள் படிப்பீங்க, ஓல்டு புக்லேயும் நீங்கள் படிப்பீங்க. அதாவது சில மெயின் டாபிக் அவங்க இலக்கணத்துக்குள்ளே உட்பிரிவுகள் கொடுத்துருப்பாங்க. அந்த தலைப்புகளை சிலது வந்து நியூ புக்லேயும் படிப்பீங்க, ஓல்டு புக்லேயும் படிப்பீங்க, கம்பைன் பண்ணி படிப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 22 டாபிக் இப்போ பிரித்ததுக்கு சேர்த்ததுலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாபிக் அப்படின்னு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 22 டாபிக் அங்கே படிப்பீங்க. மொத்தமாக 25 வினாக்கள். சொல்லகராதி அப்படின்ற யூனிட்குள்ளே கிட்டத்தட்ட 12, அப்புறம் ஒரு 5, அப்புறம் ஒரு 5, இதை 3ஆக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 12 + 5 + 5 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். சரியா? எப்படி நான் போட்டிருக்கேன், இதுக்கு என்ன மீனிங் தெரிலனா, இங்கே 2 பிரிவு இருக்கும், அதில் 11 11 அப்படின்னு பிரிச்சிருப்பேன். இங்கே 3 பிரிவு இருக்கும், அது 12 + 5 + அப்படின்னு பிரிச்சிருக்கேன். சரியா? இங்கே ஒரு 22 டாபிக், இங்கே 15 வினாக்கள் கேட்க போகிறாங்க. அடுத்து எழுதும் திறன் அப்படின்ற சிலபஸ்க்குள்ளே 2 பிரிவாக இருக்கும். பிரிவு 1ல் ஒரு 7 டாபிக், அப்புறம் பிரிவு 2ல் ஒரு 13 பிரிவாக நம்ம பிரிக்கலாம். அதாவது 13 டாப்பிக்காக நம்ம பிரிக்கலாம். மொத்தமாக 20 டாபிக், இங்கே ஒரு 15 கொஷின்ஸ். அப்புறம் கலைச்சொற்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து கலைச்சொற்களை இந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் படிங்க, இந்தந்த துறை சார்ந்த கலைச்சொற்கள் தேவை அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 9 டாபிக் கொடுத்துருப்பாங்க. சரியா? பட் நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸ் அது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி படித்து ஸ்டாண்டர்ட் வைஸாக நம்ம படிக்க போகிறோம். நியூ புக், ஓல்டு புக் அப்படின்னு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட அங்கே ஒரு 14 புக்ஸில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் நீங்கள் படிப்பீங்க. அப்போ அது 14 டாப்பிக்காகவும் நீங்கள் பிரிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் 9 டாப்பிக்காக நான் பிரிச்சுக்கிறேன் சார், அதாவது அவங்க கொடுத்துக்கூடிய டிபார்ட்மெண்ட் வைஸ் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். பட் அதை விட உங்களுக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும். அப்படியே புக் வைஸ் அப்படியே படிச்சுட்டு போகிறீங்க, 6th 7th அப்படின்னு படிச்சுட்டு போகிறீங்க, ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம எதெல்லாம் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்ததோ அதெல்லாம் நோட் பண்ணி ஹைலைட் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா? இங்கே ஒரு 10 கொஷின். அப்புறம் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னு பார்க்கும்போது 6 டாப்பிக்காக நம்ம பிரிக்கலாம். அங்கே உங்களுக்கு மொத்தமாகவே 6 டாபிக், அது ரொம்ப சின்னதாக தான் இருக்க போகுது. சரிங்களா? அது கண்டென்ட் பெருசாக உங்களுக்கு வந்து இது பண்ணி நீங்கள் படிக்காத மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒரு 15 கொஷின்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு 3 டாப்பிக்காக நம்ம பிரிக்கலாம். மொத்தமாக அங்கே ஒரு 5 கேள்விகள். ஸோ இது ரெண்டுலையுமே ரொம்ப கம்மியான, ஐ மீன் கலைச்சொற்களில் 10 வினாக்கள், அப்புறம் வந்து எளிய மொழிபெயர்ப்பில் 5 வினாக்கள். இது ரெண்டும் ரொம்ப கம்மியானது தான். சரியா? அதன் பிறகு கடைசியாக இருக்கக்கூடிய அழகு 7ல் இலக்கியம், அதே போல் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சப் டாப்பிக்காக நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இது வந்து சப் டாபிக். அதாவது 20 அதிகாரத்தை நான் 20 மென்ஷன் பண்ணுறேன். திருக்குறள்ன்றது ஒன்றுன்னு நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே 20 அதிகாரம் இருக்கு இல்லையா, ஏன்னா அதிகாரத்துக்கு 10 திருக்குறள் நீங்கள் படிக்க போகிறீங்க, அதுக்கு மீனிங்கும் படிக்க போகிறீங்க, அதில் இருக்கக்கூடிய சொல் பொருளும் நம்ம படிக்கணும். ஒருவேளை அந்த திருக்குறள் நமக்கு யூனிட் 8லையும் கேட்கலாம். அதனால் அது 20 டாப்பிக்காகவே மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் இப்போ தமிழ் ஒலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தமிழ் அறிஞர்களில் தமிழ் ஒலி அப்படின்ற தமிழ் அறிஞர் கொடுத்துருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம படிக்க போகிறது அதிகபட்சமாக ஒரு பேஜ்லேருந்து 3 பேஜ் தான் படிக்க போகிறோம். ஆனால் அதிகாரம் நீங்கள் படிக்கிறீங்க, 10 திருக்குறள் ஒரு அதிகாரத்தில் படிக்கிறீங்க அப்படின்னாவும் நமக்கு அதுக்கான கண்டென்ட் அதிகம் தான். ஸோ அப்படி கம்பேர் பண்ணி தான் அது 20 டாபிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம கம்மியும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தான் நீங்கள் பிரித்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இப்படி பிரித்து படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்லாம் நான் கொடுத்துருக்கேன். சரியா? அதன் பிறகு ஒரு 9 டாபிக், அதன் பிறகு ஒரு 3 டாபிக், அப்புறம் ஒரு 4 டாபிக், அப்புறம் ஒரு 13 டாபிக். சரியா? இதில் மெயினாக பிரிக்கும்போது 9 டாபிக். ஐ மீன் திருக்குறள்னா ஒரு டாபிக், அகரமுதலினா ஒரு டாபிக். சரியா? தமிழ் அறிஞர்களை கொடுத்துருக்கூடிய அவங்களுடைய தமிழ் பணி ஒரு டாபிக். இந்த மாதிரி மெயினாக பிரிக்கும் அப்படின்னா அது 9 டாப்பிக்காக பிரியும். இந்த 9 டாபிக் உள்ளே தான் அந்த சப் டாபிக் எல்லாமே நான் பிரிச்சிருக்கேன். சரியா? இதில் ஒரு சில அகரமுதல்லாம் அது தனியாகவே வந்துடும்.
ஸோ இப்படி டோட்டலாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு 58 டாபிக் நான் பிரித்து கொடுத்துருக்கேன். சரியா? ஐ மீன் இந்த 7வது அலகுக்கு மட்டுமே 58 டாபிக்ன்றது நீங்கள் திருக்குறள் அதிகாரம் எடுத்துக்கலாம், தமிழ் மொழினா அது ஒரு டாபிக், இந்த மாதிரி பிரித்து நான் ஒரு 58 டாபிக் கொடுத்துருக்கேன். இதில் 15 வினாக்கள். அப்போ கண்டென்ட் வைஸாக இங்கே தான் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக படிக்க போகிறீங்க. அதுவும் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. இப்போ 50 டாபிக்னா கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 150 பேஜஸ்க்குள்ளேயே நீங்கள் அது எல்லாமே கவர் பண்ணிவிடுவீங்க. சரியா? ஸோ அவ்வளோதான் கண்டென்ட் இருக்க போகுது. ஸோ ஒரு ஆவரேஜாக 140லேருந்து 150 டாபிக், நான் எக்ஸாக்ட் கவுண்ட்டே பார்த்தீங்கன்னா 145 டாபிக் நான் கொடுத்துருக்கேன். சரியா? நீங்கள் வந்து இந்த புக் வைஸ் படிக்கும் போது இல்லை அவங்க கொடுத்துக்கூடிய டாபிக் வைஸ் நான் பிரித்து படிச்சுக்கிறேன் அப்படின்னு முன்ன பின்ன மாறினாலும் ஒரு 140லேருந்து 150 டாபிக் சின்ன சின்ன டாப்பிக்காகவே, சரியா? பெரிய பெரிய டாப்பிக்காக இல்லை, சின்ன சின்ன டாப்பிக்காக பிரித்தா கூட 140லேருந்து 150 டாபிக் தான் நம்ம படிக்க போகிறோம். சரியா? இவ்வளோ தான் நமக்கு இருக்கக்கூடியது. ஸோ இதை நீங்கள் படித்தாவே 100 கொஷின் தாராளமாக அட்டன் பண்ணலாம். சின்ன சின்ன டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், 10 டாபிக் கூட கவர் பண்ண முடியும். குறைஞ்சது 5 டாபிக் கூட நீங்கள் கவர் பண்ண முடியும். சரியா? இப்படி படிக்கும்போது தாராளமாக நீங்கள் படிச்சிட முடியும். சரியா? தமிழை வந்து ரொம்ப ஈஸியாக படித்து முடிக்கிறதுக்கு இந்த டாப்பிக்கை ஸ்ப்ளிட் பண்ணி நான் இப்படி படிக்கிறேன் அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக படிச்சுக்கலாம். சரியா? அது கண்டென்ட்டை வைஸ் மாறுபடும். முதல்ல என்னென்ன இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து தனி வீடியோவில் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு ரொம்ப குயிக்காக என்னென்ன பிரிச்சிருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறேன். இலக்கணம் 25 வினாக்கள்னு சொன்னாங்க இல்லையா? இதை வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், அலகு 1ல் 22 டாபிக் சொன்னேன்னா இங்கே பாருங்கள் எப்படி பிரிச்சிருக்கேன். எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது எழுத்துக்குள்ளே 11, அப்புறம் சொல் அப்படின்னு பார்க்கும்போது சொல்லில் 11. அப்போ 11 + 11 22 டாப்பிக்காக பிரிச்சிருக்கேன். எங்கே? அலகு 1ல். அலகு 1ல் 22 டாபிக் பிரிச்சிருக்குன்னா எப்படி பிரிச்சிருக்கேன்? பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, இது 4மே வேறுபாடுன்னு வரும். லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, குறில் நெடில் வேறுபாடு, இது எல்லாமே தனித்தனியாக பிரிச்சுட்டேன். சரியா? இதை எங்கெங்கே படிக்கணுன்றதை வேர் டு ஸ்டடி தனியாக கொடுக்கணும். எங்கு படிக்க வேண்டும் அப்படின்றது ரெடி பண்ணிட்டேன். அது உங்களுக்கு தனித்தனி வீடியோவாக நான் கொடுக்குறேன். சரியா? தனித்தனியாக பிரித்து இங்கெங்கே படிச்சிங்கன்னா போதும் அப்படின்றதும் கொடுக்குறேன். பேட்சஸில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, வீடியோ கிளாஸில் வரவங்களுக்குலாம் அது என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் டீச் பண்ணியும் கொடுத்துரும். சரிங்களா? இன எழுத்துக்கள் அறிதல், அப்புறம் சுற்றெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமைப்பன்மை அறிதல். சரியா? அப்புறம் சொல் பாருங்கள். சொல்குள்ளே வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளன் பெயர், அதே போல் பெயரச்ச வகை அறிதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது வேர்ச்சொல்லில் இருந்து அப்படின்னு கொடுத்துட்டு வினைமுற்று, அப்புறம் வினையச்சம், அப்புறம் வினையாளன் பெயர், பெயரச்சம் வகை அறிதல், இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் அது எல்லாமே முன்னாடி சேர்த்து வேர்ச்சொல்லிலிருந்து போட்டிருக்கேன். சரியா? சிலபஸில் இப்படி இருக்கும், அவ்வளோதான். கமா போட்டு கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் வினைமுற்றுன்னு என்னென்னு தெரியணும், வினையச்சம் என்னென்னு தெரியணும், வினையாளன் பெயர்னா என்னென்னு தெரியணும், பெயரச்சம்னா என்னென்னு தெரியணும். அப்போ தான் நம்ம அது புரிஞ்சிக்க முடியும். சரியா? அப்போ இதையும் படிக்கணும், வேர்ச்சொல்லிருந்து இதெல்லாம் உருவாக்குறது எப்படின்னும் படிக்கணும். அப்புறம் அயற்சொல், அயன்மொழி சொற்கள். சரியா? அப்புறம் அதற்கான சரியான தமிழ் சொல், எதிர்ச்சொல். இப்போ எதிர்ச்சொல்லாம் படிக்கும்போது நீங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே தெரியணும். சரியா? பொருளும் தெரியணும், சொல்லுக்கான மீனிங்கும் தெரியணும், அந்த சொல் ஆங்கில சொல்லா தமிழ் சொல்லான்னு தெரியணும், அயற்சொல்லான்னு தெரியணும், வினை சொல்லான்னு தெரியணும், அதுக்கு பெயரச்சம் என்னன்னு தெரியணும், வினையான பெயர் எப்படி உருவாக்கணும், இது எல்லாமே இலக்கணம் சார்ந்த தகவல்கள் தான். சரிங்களா? அப்புறம் எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, வினைச்சொல். சரியா? 2 வகையான வினைச்சொற்களுடைய வேறுபாடு. சரியா? ஸோ இந்த மாதிரி பிரித்து நீங்கள் படிக்க போகிறீங்க. அடுத்து பாருங்கள். இப்போ அலகு 1 முடிஞ்சதா? 22 டாபிக். இதுதான் அந்த 22 டாபிக். அடுத்து சொல்லகராதி. சொல்லகராதியில் மொத்தமாக எத்தனை பிரிவு? 3 பிரிவு சொன்னோன்னா, அதாவது பிரிவு 1, அப்புறம் பிரிவு 2, அப்புறம் பிரிவு 3. இதை வந்து புக்லேயே, ஐ மீன் சிலபஸ்லேயே அவங்க பிரித்து கொடுத்துருப்பாங்க. இது நம்ம எப்படி பிரிக்கிறோம்? பிரிவு 1க்குள்ளே நமக்கு 12, அப்புறம் பிரிவு 2க்குள்ளே நமக்கு ஒரு 5 டாபிக், அப்புறம் பிரிவு 3க்குள்ளே ஒரு 5 டாபிக். 5 தான் இருக்குது. ஸோ இப்படி தான் நான் உங்களுக்கு பிரிச்சுருக்கேன். இங்கே பிரித்து கொடுத்துருக்கேன் இல்லையா? அலகு 2ல் 12 + 5 + 5, அப்போ 22 டாபிக். எப்படி கொடுத்துருக்கேன்? இங்கே ஒரு 12, அப்புறம் இங்கே ஒரு 5, அப்புறம் ஒரு 5. சரியா? அப்போ 12 + 5 + 5, 22 டாபிக் 2வது யூனிட்டில். சரியா? ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 3 யூனிட் தான் நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 4-5 ரொம்ப ஈஸி தான். சார் 22 அப்படின்றத படித்து காட்டிகிட்டு இருக்காதீங்கன்னு ஒரி பண்ண வேண்டாம், டக்குன்னு பார்த்துடலாம். சரியா? சொல்லகராதி, எதிர்ச்சொல் எடுத்தெழுதல், ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகரவரிசை, இதெல்லாம் ஏற்கனவே நம்ம படித்து தான். ஒரு பொருள் பன்மொழி, இருபொருள் குறிக்கக்கூடிய சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல். இந்த 12 டாபிக் இது எல்லாமே எங்கே வருது? பிரிவு 1க்குள்ளே வருது. அடுத்து பிரிவு 2க்குள்ளே பாருங்கள்.
கோடிட்ட இடம், அதுக்கான எக்ஸாம்பிளும் நான் இங்கேயே கொடுத்துட்டேன். சிலபஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு இதுதான் ஒரு டாபிக். கோடிட்டத்தில் சரியான சொல்ல தேர்ந்தெடுத்து எழுதணும். அது புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை நம்ம கவர் பண்ணி படிக்க போகிறோம். 6th 7th 8th 9th 10th ஒவ்வொரு இயர்லேயும் பின்னாடி இருக்கிறது எல்லாமே படிச்சிட போகிறோம். சரியா? பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். அப்போ பொருள் வந்து ஒரு சொல்லுக்கான பொருள் என்னன்னு தெரியணும், அது எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும், கோடிட்டத்தில் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும். ஊருக்கானுடைய மருவு, ஒவ்வொரு ஊர் பேரும் புதுச்சேரி, புதுவை, மன்னார்குடி, மன்னை, மயிலாப்பூர், மயிலை, இந்த மாதிரி நம்ம தஞ்சாவூர், தஞ்சை இதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா, கோயம்புத்தூர், கோவை. ஸோ இந்த மாதிரி மருவு சொற்கள் எல்லாமே தொகுத்து படிக்க போகிறோம். அப்புறம் பிழை திருத்தம், ஓர் எங்கே பயன்படுத்தணும், ஒரு எங்கே பயன்படுத்தணும் தான் சரியாக பயன்படுத்துகிற இடம் எங்கெங்கே வரணும், ஒரு வாக்கியத்தில் எங்கே வரணும், ஒரு சொற்றொடல் எங்கே வரணும், இதெல்லாமே நம்ம புரிஞ்சு படிக்கணும். அடுத்து பேச்சு விளக்க சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்கள். வெத்தலை அப்படின்றத வெற்றிலை, நாற்காலி நாற்காலி, சரிங்களா? நாற்காலி நம்ம சொல்ல போகிறோம். பட் எழுதும் போது நாற்காலி. பேச்சு வழக்குக்கும் எழுத்து வழக்கும் என்ன வித்தியாசன்றது நமக்கு தெரியணும். சரியா? அடுத்த பிரிவு 3ல் பாருங்கள், பேச்சு வழக்கு தொடர்பு இருக்கக்கூடிய பிழை திருத்தம். நேற்று மழை, இங்கே ஒரு வார்த்தையாக சொல்கிறீங்க, இங்கே வந்து வாக்கியமாக நேற்று மழை பெஞ்சது அப்படின்றத நேற்று மழை பெய்தது. இந்த மாதிரி தான் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் இந்த சொற்கள்லாம் நம்ம இணைத்து ஒரு புதிய சொல்லை உருவாக்கணும்னா இந்த சொல்லை எங்கே பயன்படுத்தணும், வரை எங்கே பயன்படுத்தணும், இதுவுமல்ல எங்கே பயன்படுத்தணும், இந்த மாதிரி. சரியா? அதே போல் அடைப்புக்குள் இருக்கக்கூடிய சொல்லை தகுந்த இடத்துல எங்கே பயன்படுத்தணும், எனவே, ஏனெனில், ஆகையால், அதுபோல், அதனால், வரை, பின்பு, இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் சிலபஸ்லேயே கொடுத்துக்கூடிய எக்ஸாம்பிள் தான். இதுபோல் நமக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எடுத்து படிக்கணும். அப்போ எங்கெங்கெல்லாம் தேடணும், நியூ புக், ஓல்டு புக், ப்ரீவியஸ் இயர் கொஷின், அப்புறம் தகுதி தேர்வு, அப்புறம் வேறு எங்கெங்கெல்லாம் நமக்கு சோர்ஸ் கிடைக்குமோ அங்கெல்லாம் படிக்கலாம். சரியா? ஸோ இந்த இடங்களில் தான் நம்ம எடுத்து படிக்க போகிறோம். புரிஞ்சதா? அடுத்து பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து. இது ஆனா பசு, ஈனா கொடு, தைனா மாதம், தீனா நெருப்பு. சரியா? ஒரு எழுத்துக்கு என்னென்ன பொருள்ன்றதெல்லாம் நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதே தான். பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லை கூறுக. அதாவது இது எல்லா சொல்லுக்கும் என்ன மீனிங், தாமரைன்றது தான் பொருள். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே தொகுத்து படிக்க போகிறோம். ஸோ 2 யூனிட் முடிஞ்சதா? 3வது யூனிட் பாருங்கள், எழுதும் திறன். என்ன மாதிரி? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை, பன்மை, பிழை அறிந்து. இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஏரியா. சரியா? செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை கான்செப்ட் தெரிஞ்சால் போதுமானது. நிறைய எக்ஸாம்பிள் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ பிரிவு 1ல் 7, அப்புறம் பிரிவு 2ல் எத்தனை கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள், 13. சரியா? ஸோ 7 அது ஒரு 13. சரியா? 7 + 13 அப்போ 20. இது தான் கொடுத்துருக்கேனா? முதல்ல டேபிளில் போட்டு கொடுத்துருக்கேனா? டேபிளில் போட்டு எங்கே கொடுத்துருக்கேன்? 3வது எழுதும் திறன் அப்படின்ற இடத்துல 7 + 13 20. இங்கே ஒரு 15 கொஷின். சரியா? ஸோ இது தான் கொடுத்துருக்கேன். என்னென்ன இருக்குது பாருங்கள், டக்குன்னு பார்த்துடலாம். இதெல்லாமே சொல்லிட்டேன். அடுத்து பிரிவு 2ல் திணை மரபு, உயர்திணை, அக்ரிணை, பால் மரபில் ஆண்பால், பெண்பால், பலர்பால், அதே போல் ஒன்றன்பால், பலவின்பால், அப்புறம் காலம். சரியா? காலம்ல என்ன பிழை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நேற்று மழை பெய்யும், நேற்று மழை பெய்ததுன்னு தான் சொல்லணும். நேற்று வருவேன்னு இல்லை, நேற்று வந்தேன்னு தான் சொல்லணும். அப்புறம் இளமை பெயர், பசு, கன்று, ஆடுனா ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவோம். அதே போல் ஒளி மரபு, நாய் கத்தியது, நாய் குறைத்தது, வினை மரபு, கூடை முடை, சோறு ஒன், இதெல்லாமே நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய சிலபஸ்லையும் படிக்க போகிறோம், புது இந்த சிலபஸ்லையும் படிக்க போகிறோம். தொகை மரபு, நிறுத்தல் குறிகள், இது நமக்கு தகுதி தேர்வுலையும் கொடுத்துருப்பாங்க. ஈவன் SIPCக்கான சிலபஸ்லையும் இது எல்லாமே இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம படிக்க போகிறோம். எங்கெங்கெல்லாம் கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதும் தெரியணும். ஓகே. அடுத்து அழகு 4 கலை சொற்கள். இங்கே 10 கேள்விகள் கேட்க போகிறாங்க. பட் இது வந்து கலை சொற்கள் எங்கே புக்குக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுதான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 9 டாபிக் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம நியூ புக்கில் 6லேருந்து 12 வரலையும், ஓல்டு புக்கில் 6லேருந்து 10 வரலையும் படிக்க போகிறோம். உதாரணம் அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா? இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷினா ஏற்கனவே நடந்த எல்லா TNPSC கொஷினும், ஐ மீன் முன்னாடி பழைய சிலபஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த சிலபஸ்லேயே நமக்கு என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். அதுக்குன்னு அது அப்படியே பழைய சிலபஸ் அப்படின்லாம் விட்டுற வேண்டாம். அதுக்குள்ளே இந்த டாப்பிக்லாம் இருக்குது இல்லையா, அதை மட்டும் படிச்சுட்டாங்க. 100 கொஷினில் கிட்டத்தட்ட 30லேருந்து 35 கொஷின் இது ஓரியன்டாக இருக்க போகுது, 30%. சரியா? அந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து படிக்க போகிறோம். சரியா? அடுத்து ஸோ இதை தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். சரியா? இன்னும் இந்த 9 டாபிக் இல்லைனா நியூ புக்கில் 6லேருந்து 12 வரலையும், ஓல்டு புக்கில் 6லேருந்து 10 வரலையும். சரியா? அடுத்து பாருங்கள், அழகு 5 வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன். இதில் 15 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 கொடுத்துருவாங்க, அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. சரியா? செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரை.
ஸோ இதை வந்து மென்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட 6 டாப்பிக்காக பிரிச்சிருக்கேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரியா? மரபு தொடர்களுடைய பொருள் அறிதல், அதே போல் பழமொழிகளுடைய பொருள் அறிதல், ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளுதல். ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கான அதனுடைய உள்ளடக்கம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இது வந்து புரிந்து கொள்ளும் திறன் வாசித்தல். அழகு 5ல் கிட்டத்தட்ட 15 கொஷின்ஸ் இருந்து கேட்க போகிறாங்க. ரொம்ப எளிமையான பகுதி, ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஷின்ஸே நம்ம அங்கேயே ஆன்சர் போது கொஷினை படிச்சுட்டு ஆன்சர் பண்ண போகிறோம். சரியா? ஊமை தொடர் ஆல்ரெடி நம்ம பழைய சிலபஸ்லையும் படிச்சிருப்போம். அதே போல் மரபு தொடரும் படிச்சிருப்போம், பழமொழியிலும் படிச்சிருப்போம். அதுக்கான பொருள் நம்ம படிக்க போகிறோம். அவ்வளோதான். கலெக்ட் பண்ணி படித்தோம்னா முடிஞ்சது. அடுத்து பாருங்கள், அழகு 6 எளிய மொழிபெயர்ப்பு. என்னென்ன? முதல்ல ஆங்கில சொல், அதே போல் அதற்கான தமிழ் சொல், அதே போல் பிறமொழி சொல், அதற்கான தமிழ் சொல், இப்படி பிரித்து படிச்சலாம். இதையே 2ஆக பிரிக்க முடியும். ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல், அப்புறம் பிறமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல், இது 2ஆகவும் பிரிக்க முடியும். அப்புறம் இப்போ பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்ன, இதையும் நம்ம படிக்கணும். இப்போ வாட்ஸ்அப்னா என்ன, பென்ட்ரைவ்னா என்ன, பிரிண்டர்னா என்ன, கம்ப்யூட்டர்னா, இது எல்லாமே நம்ம படிக்க போகிறோம். சரியா? அப்புறம் ஆவணங்களுடைய தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு, இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும். ஐ மீன் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு ஃபைல் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு கடிதம் இருக்குது, ஒரு மனு கொடுக்குறாங்க, அதனுடைய மொழிபெயர்ப்பு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளான மொழிபெயர்ப்பு. இதுலேருந்து 5 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது எங்கெங்கெல்லாம் படிக்க முடியுமோ அதெல்லாம் படிச்சிட்டோமே போதுமானது. சரியா? அடுத்து ரொம்ப முக்கியமான பகுதி அழகு 7 இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். கிட்டத்தட்ட 15 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க அப்படின்றத சொல்லிட்டேன். இதுதான் எப்படி பிரிச்சிருக்கேன்னு சொன்னேன். முதல்ல அந்த மெயினாக இருக்கக்கூடிய 9 சொன்னோம் இல்லையா, திருக்குறள் சம்மந்தமான, ஐ மீன் இது திருக்குறள்னே வச்சுக்கோங்க. சரியா? திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் திருக்குறள் முடிஞ்ச பிறகு மேற்கோள்கள், முக்கியமான மேற்கோள்கள். வெறுமனே திருக்குறள் மேற்கோள் மட்டும் இல்லை, முக்கியமான மேற்கோள்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சிலபஸில் அவங்க தனியாக மேற்கோள்கள்ன்ற வார்த்தையை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அறநூல்கள் தொடர்பான செய்திகள், அப்புறம் தமிழின் தொன்மை, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், தமிழ் அறிஞர்களுடைய தமிழ் பணி, தமிழ் அறிஞர்களின் தமிழ் பணி தொடர்பான செய்திகள். சரியா? அதே போல் சான்றோர்கள் சம்மந்தமான தகவல்கள். இது 9 டாப்பிக்கா. இதுக்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய டாபிக் இருக்கு இல்லையா, அந்த டாபிக் என்னென்ன? திருக்குறளில் 20 திருக்குறள் டாபிக் கொடுத்துருக்காங்க. என்னென்னது? ஒழுக்கமுடைமை, புறவுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், இந்த மாதிரி 20. புறங்குறாமை, அருளுடைமை வரலையும் 20 டாபிக். அப்புறம் மேற்கோள்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தனியாக எல்லாத்தையும் நம்ம தொகுத்து படிக்க போகிறோம். கிட்டத்தட்ட நூல்களில் இருக்கிறதெல்லாம் அங்கங்கே படிச்சுட்டா போதுமானது. மேற்கோள் மட்டும் படிங்க, ரொம்ப முக்கியமான மேற்கோள், இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் மேற்கோள், இந்த மாதிரி நம்ம அப்போ எக்ஸாம் வரும்போது இல்லை டெஸ்ட் எழுதும் போது அந்த டாபிக் என்ன படிக்கணுமோ அது கொடுக்குறோம், அதை படிங்க. அறநூல்கள் தொடர்பான செய்திகள், நாலடியார், நான்மணிக்கடிகை, அதே போல் பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள். நமக்கு நிறைய சிலபஸில், ஐ மீன் சிற்றிலக்கியமாக இருக்கலாம், கம்பராமாயணமாக இருக்கலாம், ராவண காவியமாக இருக்கலாம், 10 பாட்டு, 8 தொகை, இந்த மாதிரி சங்க இலக்கியத்தில் நிறைய தகவல்கள் நமக்கு நியூ புக்கில், ஐ மீன் இந்த தமிழுக்கான நியூ சிலபஸில் இல்லை. ஆனால் நமக்கு யூனிட் 8 இருக்கு இல்லையா, யூனிட் 8ல் சங்க காலம் முதல் இக்காலம் வரையில் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் தேவையோ அது மட்டும் படிச்சிக்கலாம். ஏன்னா கொஷின் கவுண்ட் கம்மி. டோட்டலாகவே 20 கொஷின்னா ஒரு 10 கொஷினுக்கு நம்ம கவர் பண்ணணும். அதுலேயும் திருக்குறளும் வந்துடும் அப்படின்னா ஒரு 6லேருந்து 7-8 கொஷினுக்கு நம்ம அங்கே கொஞ்சம் கவர் பண்ணோம். அது எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் படிச்சுக்கலாம். இப்போ 10 பாட்டு யார் எழுதுனாங்க, என்ன, இந்த மாதிரி இருக்கிறத முக்கியமான தகவல், ஏற்கனவே என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இருக்கிறதவே நம்ம படிச்சுக்கலாம். சரியா? அடுத்து தமிழின் தொன்மை, அதே போல் தமிழின் சிறப்பு, தமிழனுடைய தமிழ் பணி அப்படின்னு பார்க்கும்போது இவங்களாம் என்ன பண்ணாங்க? உவேசா, தோப்பு மீனாட்சுந்தரனார், சி இலக்கணனார், தேவநாய பாவனார், பெருஞ்சித்திரனார், ஜீபோ, வீரமாமுனிவர். அதுக்கப்புறம் தமிழ் சான்றோர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாவேந்தர், டிகேசி, தவத்திரு, குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காகிதமிழர், தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை, முடியரசன், தமிழ் ஒளி, உருத்திரங்கண்ணனார், கீவா ஜெகநாதன், அதே போல் நாமக்கல் கவிஞர். ஸோ இவங்க பேர்லாம் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இந்த தமிழ் பணி அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே அகர முதலி அப்படின்ற வார்த்தையை இவங்க பேருக்கு இடையில கொடுத்துருப்பாங்க. பட் அகர முதல்ன்றது தனியாக நம்ம படிச்சுக்கலாம். சரியா? பழைய புக்கெலாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதை நம்ம படிக்க முடியும். சரியா? ஸோ இந்த மாதிரியான தகவல்கள்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி படிக்கலாம். இனிமேல் அப்படியே அட்டை படிக்காமல் இந்த டாப்பிக்லாம் முதல்ல படிச்சுட்டு இந்த டாபிக் என்ன தேவையோ அது நியூ புக்லேயும் ஓல்டு புக்லேயும் கவர் பண்ணி படிச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போதைக்கு ஒரு ஓவர்வியூ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை ஒரு ஐடியாவோடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ மீன் நான் இப்போ கொடுத்தது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டு ஓகே இதுதான் இருக்குது, இதுலேருந்து தான் கேட்க போகிறாங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டீங்க, இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் மைண்டில் என்ன படிக்கணும், எவ்வளோ டைம் எடுத்துக்கும், எவ்வளோ நேரத்துக்கு நம்ம படித்து முடிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிடும். சரியா? இப்போ வந்து கிட்டத்தட்ட நமக்கு இருக்கிறது இலக்கணம் சார்ந்த தகவல்கள் தான். அங்கே ஏற்கனவே ஒரு 30லேருந்து 35 கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா, அந்த தகவல்களும் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 15 கொஷின்ஸுக்கு நமக்கு பார்ட் பியும் பார்ட் சியும் சுருக்கி கொடுத்துருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு பாதி வந்து நமக்கு கம்மியாக இருக்குது படிக்கக்கூடிய தகவல்கள் அப்படின்னு பார்க்கும்போது.
அப்போ டைமும் நமக்கு கம்மியாகும். சரியா? நமக்கு படிக்கிற நேரமும் கம்மியாகும். பட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுன்றதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? நான் பிளான் வந்து ரிவைஸ் பண்ணி கொடுக்குறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 25 டெஸ்ட் அந்த மாதிரி பிளான் கொடுத்துருப்போம். அது வந்து பிளான் ரிவைஸ் ஆகும். டெஸ்ட்டுக்கான கவுண்ட் கம்மியானாலும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய கொஷின்ஸ் வர மாதிரி தான் டெஸ்ட் பேட்சும் வீடியோ கிளாஸும் கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? புக்ஸ் வேணுன்றவங்க புக்ஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி புக்ஸ் வேணுன்றவங்க நியூ புக்கும் இருக்கும், ஓல்டு புக்கும் இருக்கும். எது வேணுமோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட இந்த பிடிஎஃப் 35 பேஜ் இருக்கும். சரிங்களா? இந்த 35 பேஜில் ஒரு ஐடியா மாதிரி மொபைல் வச்சு நீங்கள் எப்போ வேணாலும் ரெஃபர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் வேணால் நான் தனி பிடிஎஃப் டெலகிராம் அப்டேட் பண்ணுறேன். இதையே வந்து கம்மியான பேஜஸ் வர மாதிரி ரெடி பண்ணி அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளாஸஸ் ஆன்லைன் டெஸ்ட் ரெண்டுமே வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹோம் டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நியூ பேட்சும் அப்டேட் பண்ணுவாங்க. வீடியோ கிளாஸஸ் ஆன்லைன் டெஸ்ட் ப்ளஸ் ஹோம் டெஸ்ட் பேட்ச் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. புக்ஸோட டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நான் அந்த சிலபஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, சார் எனக்கு இது புரியாமல் இருக்குது, இல்லை இது என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா அதையும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தனித்தனி வீடியோக்கெல்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாப்பிக்லாம் புக்கில் எங்கே படிக்கணும் அப்படின்றத நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஜிஎஸ்க்கும் வேர் டு ஸ்டடி அப்டேட் பண்ணுவோம். அதை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க. இந்த டேபிள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதையும் வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரியா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றியுடன் அதிகமான குழுமம் கற்றலை தவம் ஆர்ச்சவரம். நன்றி, வணக்கம்.